Hello everyone, welcome to Future Educators Hub channel. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1ல் கொஞ்சம் டாபிக்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவை போய் யூனிட் 1 பார்ட் 1 அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். மேலும் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு சம் போனஸ் டிப்ஸும் இந்த யூனிட் 1 முடியும் போது சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் மெத்தட் யூசஸ் நியூமரிக்கல் டேட்டா அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் டு மெஷர் வேரியபிள்ஸ் அண்டு டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு ரிசர்ச்சில் வேரியபிள்ஸையும் வேரியபிள்ஸுக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப்பையும் மெஷர் பண்ணுறதுக்காக நியூமரிக்கல் டேட்டா அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸை பயன்படுத்துகிற மெத்தட் தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வேரியபிள்னா என்னன்னு. ஸோ வேரியபிள் மீன்ஸ் எனிதிங் யூ கேன் மெஷர் ஆர் அப்சர்வ். அதாவது ஒரு ரிசர்ச்சில் எதை நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்களோ அதுதான் வேரியபிள். உதாரணமாக நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை எடுத்துக்குவோம். எக்ஸாம் ஆன்சைட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த லெவலில் எக்ஸாம் ஆன்சைட்டி இருக்குன்னு மெஷர் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸாம் ஆன்சைட்டி தான் இங்கே வேரியபிள். சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்கனாக்கா இங்கே மென்டல் ஹெல்த்து தான் வேரியபிள். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இது பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்டிவாக மெஷர் பண்ணக்கூடியது, நியூமரிக்கல் மெஷர்மெண்ட் கொண்டது, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனாலிசிஸ் பண்ணக்கூடியது, ஹைபாதீசிஸ் டெஸ்டிங் பண்ணக்கூடியது அண்டு லார்ஜ் சாம்பிளுக்கும் இதை அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ஸ். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. சர்வே மெத்தட், கோரிலேஷனல் டிசைன் அண்டு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். ஃபர்ஸ்ட் சர்வே ரிசர்ச் மெத்தட் பற்றி பார்க்கலாம். கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ பாப்புலேஷன் ஆர் சாம்பிள் யூஸிங் கொஸ்டினர்ஸ் ஆர் டூல்ஸ். அதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட கொஸ்டின் இருக்கிற ஒரு ஃபார்ம் அல்லது ஒரு செக்லிஸ்ட், இதை தான் கொஸ்டினர்ஸ் ஆர் டூல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பயன்படுத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற மெத்தட் தான் சர்வே ரிசர்ச் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸோட மொபைல் ஃபோன் யூசேஜ் எந்த லெவலில் இருக்குன்னு ரிசர்ச் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்காக சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் தான் சர்வே ரிசர்ச் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கார்லேஷனல் டிசைன். இப்போ நம்ம வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சப்போஸ் நம்ம ஸ்டடியில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, அதை நம்ம மெஷர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வேரியபிள்ஸ்க்கு இடையே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறது தான் கோரிலேஷனல் டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சோஷியல் மீடியா யூசேஜ் எந்த லெவலில் இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே நேரம் அவங்களுடைய அகடாமிக் அச்சீவ்மெண்ட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணலாம். அப்போ சோஷியல் மீடியா யூசேஜ் எந்த லெவலில் இருக்குது, அதே மாதிரி அவங்களோட அகடாமிக் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த 2 வேரியபிளையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த 2 வேரியபிளுக்கு இடையே இல்லை ரிலேஷன்ஷிப்பை ரிசர்ச் பண்ணுறது தான் கோரிலேஷனல் டிசைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். இந்த ரிசர்ச் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் மேலே எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அல்லது எஃபெக்டிவாக இருக்குன்னு மெஷர் பண்ணுறது. பொதுவாக இதை காஸ் அண்டு எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. காஸ் அப்படிங்கிறது ஒரு தனி வேரியபிள், எஃபெக்ட்ங்கிறது அதனால் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள், பேரண்டல் மோட்டிவேஷன்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி
அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ எந்த வேரியபிள் இன்னொரு வேரியபிள் மேலே அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எஸ், பேரண்டல் மோட்டிவேஷனுங்கிற வேரியபிள் தான் அச்சீவ்மெண்ட்டுங்கிற வேரியபிளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய அச்சீவ்மெண்ட் இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த பேரண்டலுடைய மோட்டிவேஷனுக்கும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய அச்சீவ்மெண்ட்டுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடில் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட அல்லது குரூப் ஆஃப் பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு ப்ராப்ளம் அல்லது ஏதோ ஒரு சம்திங், அதை பற்றி பீப்புள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னு அனலைசிஸ் பண்ணுறது தான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். இந்த ரிசர்ச் மெத்தடில் நான் நியூமரிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் நியூமரிக்கல் டேட்டாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற டேட்டா தான் நான் நியூமரிக்கல் டேட்டா. அதாவது இங்கே நம்பர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மைக்ரோ டீச்சிங் டெக்னிக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த மைக்ரோ டீச்சிங் டெக்னிக்கை எப்படி டீச்சிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்களோட மைக்ரோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அவங்க வெர்பல் மீன்ஸ் வேர்ட்ஸில், சரிங்களா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நோட்ஸாவோ அல்லது ஆடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணுறது தான் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் செட்டிங்கில் பண்ணக்கூடியது. அதாவது பார்ட்டிசிபெண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் பண்ணக்கூடியது. செகண்ட், இந்த ரிசர்ச் வந்து டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, பார்ட்டிசிபெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் அதை அனலைஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு, ஃப்ளெக்சிபிள் டிசைன் கொண்டது. அண்டு ஃபோக்கஸ் ஆன் மீனிங். ஸோ என்ன சொல்ல வராங்க அந்த மீனிங்கை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது, நாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் டோட்டலாக 6 டைப்ஸ் இருக்குது. 1-to-1 இன்டர்வியூ, ஃபோக்கஸ் குரூப்ஸ், எத்னோகிராஃபிக் ரிசர்ச், கேஸ் ஸ்டடி ரிசர்ச், கிரவுண்டட் தியரி அண்டு நரேட்டிவ் ரிசர்ச். ஃபர்ஸ்ட், 1-to-1 இன்டர்வியூ. இந்த டாபிக் நேம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ரிசர்ச்சரும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டும் நேருக்கு நேர் இன்டராக்ட் பண்ணி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த 1-to-1 இன்டர்வியூ ரிசர்ச் மெத்தட். நெக்ஸ்ட், ஃபோக்கஸ் குரூப்ஸ். இந்த ரிசர்ச் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ், அவங்கள்ட்ட ரிசர்ச்சர் அவரோட ரிசர்ச் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கருத்துக்களை கலெக்ட் பண்ணி இறுதியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ஃபோக்கஸ் குரூப் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட், எத்னோகிராஃபிக் ரிசர்ச். இந்த ரிசர்ச் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர் பார்ட்டிசிபெண்ட்ஸோட நேச்சுரல் செட்டிங்ஸ்க்கே போய் அவங்களோடையே ஸ்டே பண்ணி அவங்களோட கல்ச்சர் அண்டு ப்ராக்டிசஸ்ஸு அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸோட இன்டராக்ஷன் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவீங்க? இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் இருக்கிற ஸ்கூலுக்கே போய் அங்கேயே இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுறது. ஏன்னா இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்னாலே என்னது, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய அது நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறது தான் எத்னோகிராஃபிக் ரிசர்ச். நெக்ஸ்ட், கேஸ் ஸ்டடி ரிசர்ச். இந்த ரிசர்ச்சில் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி ஈவெண்ட்
ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறது தான் கேஸ் ஸ்டடி ரிசர்ச். நெக்ஸ்ட்டு கிரவுண்டட் தியரி டிசைன். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான மெத்தட். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்லேயே ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிசைன். ஸோ இது நல்லா கவனிச்சிக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடில் டெவலப்மெண்ட் ஆஃப் தியரி ஃப்ரம் சிஸ்டமேட்டிக்கலி கலெக்டட் அண்டு அனலைஸ்டு டேட்டா. அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு தேரியை பேஸ் பண்ணி அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக இதுதான் நடக்கும். பட் இந்த ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேரியை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்துக்குவோம். டீச்சர் எஜுகேட்டர்ஸ் அடாப்ஷன் ஆஃப் டிஜிட்டல் டீச்சிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுவோம்? ஸோ நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணும்போது இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு தேரியை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ தேரி பார்த்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் மாடல் அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. ஷார்ட்டாக வந்து TAM மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேரியை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டேவிஸ் அப்படிங்கிறவர் இந்த தேரியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நான் இந்த தேரியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அனலைசிஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ இது ஜென்ரலாக நம்ம ஃபார்மலாக பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச். பட் கிரவுண்டட் தியரி டிசைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ டைரெக்டாக டீச்சர் எஜுகேட்டர்ஸ்கிட்டேயே போய் அடாப்ஷன் ஆஃப் டிஜிட்டல் டீச்சிங் மெத்தட்ஸ் பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கேட்டு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணுறது தான் கிரவுண்டட் தியரி ரிசர்ச். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு நரேட்டிவ் ரிசர்ச் டிசைன். இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புளோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்டு பர்சனல் ஸ்டோரிஸ் இதை அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறது தான் இந்த ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஎட் ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் சேலஞ்சஸ் டியூரிங் இன்டர்ன்ஷிப், அதாவது ஸ்கூலில் இருக்கும்போது அவங்க எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம போய் கொஷின்ஸ் கேட்கும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்டோரியை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சம் காமன் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த நரேட்டிவ் ரிசர்ச் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யூனிட் 1ல் நம்ம மேஜராக 3 டாபிக்ஸை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச்னா என்ன? ரிசர்ச்சுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கான இன்கொயரி அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்டு குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னால் என்ன, அதில் என்னென்ன ரிசர்ச் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரிசர்ச் வேரியபிள்ஸை நியூமரிக்கலாக மெஷர் பண்ணக்கூடியது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். நெக்ஸ்ட் இந்த யூனிட்டில் நம்ம எக்ஸாமுக்கு வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். யூனிட் 1 ஃபினிஷ் ஆகும்போது போனஸ் டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 10 மார்க் கொஸ்டின் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்கள். வாட் இஸ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்? எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் 2022 இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். ஜென்ரலாக ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 15 to 18 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஆன்சர் எழுதி முடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே போல் ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஸோ டெஃபினேஷன் எழுதும்போது கண்டிப்பாக
அதோட ஆத்தர் நேம், அதாவது அந்த தேரிஸ்ட் நேமை கோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் இருக்கிற 3 மெத்தட்ஸ் பற்றி சப் டாபிக்லாம் போட்டு ஒரு 3 பேஜஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன், அவ்வளோதான். ஸோ இன்ட்ரடக்ஷன் அண்ட் டெஃபினேஷன் இந்த ஒரு பேஜில் எழுதுங்க. அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 3 பேஜஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஒரு ஹாஃப் பேஜ். ஸோ டோட்டலாக ஈஸியாக நீங்கள் ஒரு 4.5 பேஜ் எழுத ஈஸியாக வந்துடும். ஸோ அடுத்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கா அண்டர்லைன் பண்ணுங்கள். சரிங்க, முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்குது அல்லது மெத்தட் நேம் எழுதுனீங்கன்னாக்கா அதை அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன் எக்ஸாம்பிள் பெர் மெத்தட், ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு உங்கள் ஓன் எக்ஸாம்பிளை எழுதுங்க. அதுக்கடுத்து ஒரு யூஸ் டயக்ராம் ஆர் டேபிள். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தட்ஸ் பற்றி ஒரு டயக்ராம் மாதிரியோ அல்லது ஒரு கிராஃப் மாதிரி நீங்கள் சார்ட் மாதிரி நீங்கள் போடலாம் சின்னதாக ஒரு டைம் இருக்கும்போது. அதுக்கடுத்து ஒரு பாராகிராஃப் எழுதும்போது நீட்டாக கிளியராக ஒரு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக உங்களால் நல்ல மார்க்கு வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் என்னென்னு. ஸோ இதை வச்சு நான் அடுத்த வீடியோஸை என்னால் மேக் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.